ஃபேக்டரைஸ் காரணிப்படுத்தணும். என்ன ஐடென்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா a மைனஸ் பி த ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு a கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் b கியூப். இது ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் லெஃப்ட் சைடுன்னு சொல்லுவோம், ரைட் சைடுன்னு சொல்லுவோம். ஸோ இது பெருசாக இருக்குதுங்களா? அப்போது இந்த ஃபார்மேட்டில் தான் இந்த கொஸ்டினை கொடுத்துருக்கான். அப்போ நம்ம எந்த ஃபார்மேட்டை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்டஸ்ட் ஃபார்மேட்டை கொண்டுட்டு வரணும். ஸோ அதை எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவை அப்படியே யூஸ் பண்ணணும். ஸோ அப்போது a கியூப் நமக்கு a என்னன்னு தெரியாது, ஸோ கியூப் போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா -3 அப்படியே போட்டுக்கோங்க. ஏவும் தெரியாது, பியும் தெரியாது. ஸோ தெரியாததுனால ஜஸ்ட் பிராக்கெட்டை போட்டு அந்த ஸ்கொயரை போட்டுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிக்கு ஒரு பிராக்கெட். அடுத்தது என்ன இருக்குது? +3. a தெரியாது, b தெரியாது, ஸ்கொயர். ஃபார்முலாவுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ப்ரொசீட் பண்ணுறோம். a வர இடத்துல b வர இடத்துல மட்டும் என்ன போடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பிராக்கெட் எடுத்து போட்டுக்கிறீங்க. மைனஸ் பி தெரியாது, அதுக்கு பதிலாக பிராக்கெட்டை போட்டுட்டு த ஹோல் கியூப். ஸோ ஏ வர இடமும் பி வர இடமும் ஃபார்முலாவுக்கு ஏற்ற மாதிரி பிராக்கெட்டை மட்டும் போட்டுட்டு விட்டுணும். இப்போது இந்த பிராக்கெட்டை எப்படி ஃபில்அப் பண்ணுறது? ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் கியூப் டேர்ம்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது கியூப் டேர்ம். ஓகேங்களா? வேறு ஏதாவது கியூப் டேர்ம் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே கியூப் டேர்ம் இல்லை. ஆனால் இதை நம்மளால் கியூபாக எடுத்து எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒய் கியூப் எப்படி எடுத்து எழுதலாம்? ஒய் த ஹோல் கியூப்னு சொல்லிட்டு எடுத்து எழுதலாம். அதே மாதிரி கியூப் டேர்ம் எங்கே இருக்குது? லாஸ்ட்டுங்களா 216 எப்படி எடுத்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 6 × 6 × 6 6 6 are 36. 36 6 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 216. ஸோ அப்போது இதை எப்படி எடுத்து எழுதலாம்? 6 பவர் 3 எடுத்து எழுதலாம் இல்லைங்களா? ஸோ 6 உள்ளே போட்டுக்கோங்க. 3ன்றது ஃபார்முலாவில் இருக்குது. அப்போது ஏன்றது இந்த ஒய்யோடைய வேல்யூ, பின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 உடைய வேல்யூ. ஸோ ரஃபில் எழுதிக்கலாமா? ஏ உடைய வேல்யூ ஒய், b உடைய வேல்யூ 6. ஸோ இதெல்லாமே ரஃப் ஒர்க்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபார்முலாவில் என்ன இருக்குது? இது a b a b அப்படியே சப்ஸ்டிடியூஷன் பண்ணுங்கள். a வர இடத்துலலாம் y, b வர இடத்துலலாம் 6. ஸோ ஏக்கு பதிலாக y, bக்கு பதிலாக 6. ஸோ ஏக்கு பதிலாக y, bக்கு பதிலாக 6. ஸோ இப்போ இது எந்த ஃபார்முலாவில் இருக்குது? a கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் b கியூப். ஸோ அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a மைனஸ் b தான் ஹோல் கியூப். முதல்ல இது கரெக்டாக எப்படி போடுறது, எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒய்யை கியூப் பண்ணிங்கன்னா y கியூப், இங்கே மைனஸ் 3 × 6 என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 18y ஸ்கொயர். கரெக்டாக வருதுங்களா? ஸோ 6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 36. 36 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 108ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ பக்கத்தில் y 6 கியூப் பண்ணிங்கன்னா 216. கண்டிப்பாக கரெக்டாக தான் வரும், அதனால் பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஃபார்முலா என்னது? a மைனஸ் b த ஹோல் கியூப். அப்போ ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? y மைனஸ் பிக்கு பதிலாக என்ன இருக்குது? 6 த ஹோல் கியூப். ஸோ அவ்வளோதான் இந்த ஃபஸ்ட்டு சம்முடைய சொல்யூஷன். ஸோ இதே மாதிரி அடுத்த சம்மும் போடலாம். அதே ஃபார்மேட்டுங்களா? ஸோ நம்ம ஃபார்முலாவில் எப்படி எடுத்து எழுதலாம்? a கியூபு மைனஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் b கியூப். தெரியுதுங்களா? ஃபார்முலாவில் ஏபி வர இடத்துல ஜஸ்ட் பிராக்கெட்டை அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஸோ எதெல்லாம் ஏ? ஸோ ஃபார்முலா படி இது a கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் b கியூப். இப்போது 8 எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 2 கியூப்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். 2 × 2 × 2 பண்ணிங்கன்னா 8ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த m கியூபை m த ஹோல் கியூப்னு பிரிக்கலாம். செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வந்துடும். ஸோ அதே மாதிரி கியூப் டேர்ம் என்ன இருக்குது? இது ஒரு கியூப் டேர்ம் ஆயிடுச்சுங்களா? அடுத்த கியூப் டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம். அப்போ இது பக்கத்தில் இருக்கிறத பாருங்கள். 125 கியூபாக வரணும்னா எப்படி போடலாம்? 5 கியூப்னு போட்டிங்கன்னா, அதாவது 5 × 5 × 5 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 125. ஸோ அப்போ n கியூபுக்கு என்ன பண்ணலாம்? n த ஹோல் கியூப். ஸோ 125 n கியூபை 5n த ஹோல் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிருக்கிறோம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இந்த வேல்யூ வந்துடும். அப்போது நமக்கு ஏக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2m, பிக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5n. எங்கெங்கெல்லாம் a வருதோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு 2m போட்டுருங்க. அடுத்தது எங்கெங்கெல்லாம் b வருதோ அந்த இடத்துல 5nன்னு போட்டுருங்க. இப்போ இது ரெண்டும் செக் பண்ணிட்டோம். இது கரெக்டாக வருதான்னு பார்ப்போமா? 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 2s are 6ன்னு பண்ணக்கூடாது. முதல்ல ஸ்கொயர் இருக்குது இல்லைங்களா? பவரை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4ங்களா? 4 3s are 12, 12 5s are 60, m ஸ்கொயர் n. இது கரெக்டாக வந்துருச்சுங்களா? அதே மாதிரி இதை செக் பண்ணுவோமா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் டேர்மாக பாருங்கள். 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 10 கிடையாது, 5 × 5னா 25ன்னு வரும். நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுவீங்க. ஸோ 5 ஸ்கொயர்னா 5 × 5 5 2 தடவை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 25 × 2 என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 50, 50 × 3 என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 150. இங்கே ஒரு m, இங்கே ஒரு n ஸ்கொயர். ஸோ கரெக்டாக இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா? a மைனஸ் b த ஹோல் கியூப். ஏக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2m மைனஸ் பிக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5n த ஹோல் கியூப். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.